எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட தேவனுடைய சட்டத்திலிருந்து தேவ திட்டத்தை நாம் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளுவோம். பழைய சட்டம், பழைய ஏற்பாடு, நீதிமொழி புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஊற்று புறப்படும். உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகள் மாறுபாடை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்க கடவுது. உன் கால் நடைய சீர்தூக்கி பார், உன் வழியெல்லாம் நிலைவரப்படுவதாக. வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்கி காத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். இந்த இருதயம் திருக்குள்ளது, கேடுள்ளது. அதில் வர சிந்தனையெல்லாம் சரியாய் ஆராய்ந்து பார்க்கணும். நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, நினைக்கிற மாதிரியும் நடக்கக்கூடாது. தேவன் என்ன சொல்கிறாரு? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அதில் தான் பலவிதமான நன்மை உண்டு, தீமை உண்டு. அதை காத்து கொண்ட என்ன நடக்கும்? அதனிடத்தில் ஊற்று புறப்படும். ஜீவனும் இருதயத்தின் எண்ணங்கள், மரணமும் இருதயத்தின் எண்ணங்கள். ஆகவே வாயின் தாறுமாறுகளை, வாயில் எதனாலும் பேசிகிட்டு இருந்தாக்கா பேசுகிற வார்த்தை தான் வாழ்க்கை பேஸ் பண்ணும், டிசைன் பண்ணும். ஆகவே தாறுமாறான வார்த்தைகளை பேசாமல் நேர்மாறாய் உண்மையானது, உத்தமமானது. ஆகவே நேராய் நோக்க கடவுது. எது? நேர்மையை நோக்க கடவுது, உண்மையை நோக்க கடவுது. அப்போ தேவன் இதை கற்றுக் கொடுக்குறான். உன்னுடைய நடையை சீர்தூக்கி பாரு. எதுக்காக நடக்கிறோம்? எதுக்காக வழியை கடக்கிறோம்? நல்லதுக்காக. தீமையை விட்டு விலகு. உலகத்தில் அரசியல்வாதிங்க இன்றைக்கி நாட்டு மக்களுடைய பணத்தையே வசூல் பண்ணி மக்களை கொல்றேன், பாதுகாக்கிறேன்னு அடுத்தவனு கொல்றான். யாரையும் கொல்லாமல் தேவனுடைய வாக்குத்தத்தை கேட்டு எல்லாத்தையும் நேசிக்கிற அந்த நன்மையை செய்யணும், தீமையை விட்டு விலகி. அதனால தான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை விட்டு விலகு, உதடு மாறுபாட்டை விட்டு விலகு. உன் கண்கள் செமையாய் நோக்க கடவுது, உன் நடைகளை சீர்தூக்கி பார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனுடைய வழியில் நடக்கிறோமா, வார்த்தையில் நடக்கிறோமா, உண்மைக்காக நடக்கிறோமா, தீமை விட்டு விலகி நடக்கிறோமா, நன்மைக்காக நடக்கிறோமா, உண்மைக்காக நடக்கிறோமா, தேவனுடைய வார்த்தைக்காக வாழ்கிறோமா என்பதை எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தையும், நம்முடைய எண்ணத்தையும், நம்முடைய வாயின் வார்த்தையும் கவனமாக இருக்கும்போது தான் செம்மையானதை பேசணும். தீமையானதை பேசினா அது நமக்கு தீயாய் பற்றிக்கிட்டே எரியும். ஆகவே வார்த்தைகள் தான் எப்படி அவன் அப்படி சொல்லலாம், எப்படி அப்படி பேசலாம். அவன் தீமையான வார்த்தையை பேசிட்டா அது தீயாய் பற்றிக்கிட்டே எரியும். ஆகவே உதடுகள் தாறுமாறை நீக்கி வாயின் வார்த்தைகளை ஒழுங்குபடுத்தணும். வார்த்தை நேர்த்தியாக செம்மையாக இருக்கணும். அப்பொழுது வாழ்க்கை டிசைன் பண்ணப்படும். 1000 தடைகள் வந்தாலும் தடைகளை நீக்குகிற தேவனுடைய வாக்கு தத்தங்கள். ஆகவே வார்த்தை செம்மையாக இருந்தால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் தீமையானதை பார்க்காம, தீமையானதை நோக்காமல், தீமையானதுக்கு நடக்காமல், நன்மைக்காக, உண்மைக்காக, மேன்மைக்காக, செம்மைக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக, அதுதான் நமக்கு ஜீவன் உள்ளது. நம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? தீமை விட்டு விலகு, உண்மைக்காக வாழு. அதுதான் உண்மை, அதுதான் பல நன்மை, அதுதான் நமக்கு தேவன் தந்த உண்மை. உண்மைக்காக வாழ்ந்து உயர்ந்து நித்தியமான வாழ்க்கையை சுதந்திரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.